ஓகே சாரி கேமரா கீழே விழுந்துச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்மாஷ்ட் குக்கும்பர் சாலட் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் நார்மல் இந்த என்ன சொல்ல நார்மல் குக்கும்பர் சாலடை விட இந்த ஸ்மாஷ் குக்கும்பர் சாலட் வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து இதை நம்ம பேஷ் பண்ணும்போது நிறைய ஒரு மாதிரி அன்ஈவனாக பேஷ் ஆகுமா, அப்போ வந்து நம்ம விடக்கூடிய சாஸ் வந்து அந்த குக்கும்பரில் நல்லா பிடிக்கும். க்ளீனாக நம்ம நைஃபை வச்சு கட் பண்ணுறதுக்கும் இப்படி பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ குக்கும்பர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதை நம்ம இது பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி இது வந்து இந்த சைனீஸ் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாஷ்டு குக்கும்பர் வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ரெசிபி. ஆனால் எனக்கு வந்து இந்த குக்கும்பர் நான் வந்து மிந்தியிலேருந்தே எப்படி சாப்பிடுவேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸு, கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், செம்மையாக இருக்கும். நான் அந்த ரெசிபி கூட ஒருக்கா ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம குக்கும்பர் எல்லாம் ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இதுக்கு உண்டான சாஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர். அடுத்து இந்த வினிகரில் சுகர் ஆட் பண்ணலாம். சுகருக்கு பதில் நான் ஆக்சுவலி சுகர் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா ஹனி ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஹனியே ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர், ஒரு டேபிள் ஸ்பூன் ஹனி. அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் ஒரு டீஸ்பூன் போதும், அவ்வளோ போதும். இதுக்கு காரத்துக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து செம்ம காரம், அதனால் நான் ஒரு பிஞ்சு தான் போடுறேன். அதே மாதிரி ஒரு பிஞ்ச் உப்பு. அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் இருக்குல்ல, செசமி ஆயில், அது ஒரு டீஸ்பூன். ஓகே, அவ்வளோதான். இதுக்கான சாஸ் ட்ரெஸ்ஸிங், இந்த சாலடுக்கான ட்ரெஸ்ஸிங் இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதான். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. சுகரு, வினிகர் ஏதாவது வேணும்னா நீங்கள் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட மெயின் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன். கார்லிக், ஒரு 2 பல்லு கார்லிக் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுறேன். இதுதான் ஆக்சுவலி மெயின். இப்போ நம்மளோட சில்லி வினிகர் சாஸ் வந்து ரெடி. இது நீங்கள் எந்த விதமான சாலடுக்குமே டாஸ் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் நான் பண்ண அந்த நூடுல்ஸ் இருக்குல்ல, அதில் கூட இந்த சாஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதை கூட நீங்கள் டாஸ் பண்ணிக்கலாம். இதை டாஸ் பண்ணும்போது அந்த ஒரு லைட்டான ஒரு கோட்டிங் இருக்கும், அதில் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம சாஸ் ரெடி. இதை குக்கும்பரில் ஊற்றிடலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற குக்கும்பரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சாஸ் ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இதை டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ சாஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. செம்ம. ஸோ நம்மளோட சாலடை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு மேலே நீங்கள் வந்து எள்ளு வந்து ஆக்சுவலி மேலேயே நீங்கள் போடலாம். அதாவது சாலட் ட்ரெஸ்ஸிங் பண்ணோம்ல, அதுலேயே நீங்கள் எள்ளு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த பீனட் செசமி நூடுல்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்மாஷ்ட் குக்கும்பர் சாலட். ஸோ நீங்கள் யூஸ்வலாக பண்ணுறதை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.